ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் இந்த ட்ராமாவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, மின்னோட வீடு எரிஞ்சு போச்சு. அதனால யூன்ஹீட்டை ஸ்போர்ட்ஸ் காம்படிஷனில் எப்படியாவது உன்னை ஜெயிக்க வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி டீலை போட்டு யூன்ஹி வீட்டில் தான் இருக்காங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் ஊர் மக்களே சேர்ந்து நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத வாங்க நம்ம இப்போ பார்ப்போம். எல்லாரும் சேர்ந்து சரக்கடிச்சதில் அம்புட்டு பேரும் மட்டையாகி தூங்கிட்டு இருக்கானுங்க. யூன்ஹி டே இதெல்லாம் எடுத்து வச்சுட்டாவது தூங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அடிச்சு எழுப்புறா. ஒரு பையில எந்திக்கிற மாதிரி தெரியல. டே கொஞ்சமா தானடா குடிச்சிங்க, ஏன்டா அதுக்கே இப்படி தூங்கி வழிகிறீங்க அப்படின்னு சொல்லி எழுப்பிட்டு இருக்கா. உடனே சாமு தான் இத்தனையாண்டு குடிச்சதுக்கே இவனுங்க மட்டையாயிட்டானுங்களே. இருந்தாலும் இவனுங்க ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கானுங்க. மின்னு தான் எல்லாரும் வீட்லேயும் போய் ஒவ்வொரு வேலையா செஞ்சு எல்லாரையும் கூட்டு வந்தா அப்படின்னு சொல்லி மின்ன பற்றி புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காரு. இவன் செஞ்சதுக்கு தானே இவனே திருப்பி செஞ்சிட்டு இருக்கான். இருந்தாலும் பரவாயில்ல, இவன் நல்லா தான் செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லிடுறா இவளும். அதுக்கப்புறம் ஐயோ மாட்டுக்கு தீனி போடணுமே, டைம் ஆயிட்டே அப்படின்னு சொல்லி கிளம்பி ஓடுறா. அப்போ பியானா சத்தம் கேட்க யாரடா வாசிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா ஜோதா வாசிட்டு இருப்பான். டேய் பரவாயில்லையே, உனக்கு இவ்வளோ அழகாக வாசிக்க தெரியுது, யார் உனக்கு சொல்லி தந்தா அப்படின்ன உடனே என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் எனக்கு சொல்லி தந்தா அப்படின்ன உடனே உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கா. ஆமாப்பா இருந்தா, ஆனா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இறந்து போயிட்டா. ஆனா அவ பார்க்க உன்னே மாரி தான் இருப்பா, உன்னோட கண்ணே தான், உன்னோட மூக்கே தான் அப்படின்னு சொல்லி இவன் விட்டுட்டு இருக்கும்போது யூன்ஹி அதை கேட்டு ரொம்பவே சீரியஸா சேடா மூஞ்சி வச்சிருக்கும் போது, டே என்ன நீ நம்பிட்டியா? நான் சும்மா ரீல் விட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றான். அதை போய் நம்பிட்டியா அப்படின்னு ஒன்று சரி இப்போதான் ரிலாக்ஸாக இருக்கு அப்படின்னு சொல்லி விழிச்சிருக்கா. சரி இந்த பியானோ ஏன் இங்கே இருக்கு அப்படின்னும் போது, நான் தான்ப்பா இதை எப்போமாவது வாசிப்பேன், எப்போமாவது பார்ப்பேன், அப்போல்லாம் எனக்கு ஒருத்தரோட ஞாபகம் வரும். ஆனால் பாவம் அவர் என்ன பாதியிலே விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே இவன் சீரியஸாக மூஞ்சி வச்சிருவான். என்ன இப்போ நீ ஏமாத்திட்டியா? நானும் ஜோக் தான்ப்பா சொன்னேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ரெண்டு பேரும் சொன்னது உண்மைதான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சண்டை போட்டு மாட்டுக்கு தீனி வச்சிட்டு இருக்கானுங்க. அடுத்த நாள் காலையிலேயே ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் தான். ட்ராஃபியை காமிக்காங்க. அதை பார்த்து எல்லாருக்கும் இது நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. நம்ம 4 ஹீரோஸும் வந்துட்டானுங்க. அப்போ தான் அவனுங்க பார்க்கானுங்க ஆப்போசிட் டீம்காரங்க நல்ல வெறித்தனமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. சரி என்ன இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லி கிம்மு பயந்துடுறான். விட்றா நம்ம சூப்பராக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மின்னு தான் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அப்போ பார்த்து லீ பொண்ணு வர்றா. அவளை பார்த்து ஹேன் மின்னு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கான். ஆல்ரெடி அவள் பார்க்கும் போதெல்லாம் ஏதாவது மோசமான செயலில் ஈடுபட்டுறேன். அதை பார்த்து அவளை என்ன தப்பா வேற நினைச்சுக்கிறா. இனிமேல் அவளை பார்க்க கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி ஒளிஞ்சிட்டு இருக்கான். என்னை எப்படியாவது காப்பாதுன்னு சொல்லி மின்னு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்கான். இருக்கிற பிரச்சனை இவன் வேறப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். லீ ஹேனை பார்த்தோன்னா அவளும் ஓடி போயிடுறா. இவனுங்க ஊருக்காண்டி 2 பொண்ணுங்க சேர் கேர்ள்ஸ் மாதிரி வேஷம் போட்டு இவனுக்காண்டி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காளுங்க. யாருடா இந்த பொண்ணுங்க சூப்பரா இருக்காளுங்களே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கானுங்க. அப்ப பார்த்து பூக்கார அங்கிள் டியூக் வேற என்னடா இவளுக்கு அழகா இருக்காளுகளோ அப்படின்னு, ஆமா செம்ம ஸ்ட்ரக்சரா இருக்காளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. யாரை பார்த்துட்டா தப்பா பேசிட்டு இருக்கீங்க, அவன் என் பொண்டாட்டிடா அப்படின்னு சொல்லி கிம்மு சட்டையே பிடிச்சிருவான். பொண்ணு எல்லாரும் என்னது அந்த வெள்ளைக்காரி உங்க பொண்டாட்டியா? அப்போ அந்த ஆன்டி அப்படின்னா அது எங்க அம்மாடா, அம்புட்டு பேர் இப்படிதான்டா சொல்றீங்க அப்படின்னு சொல்றான். அப்போ ஒரு குட்டி பையன் அப்பா சண்டைலாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் சண்டைலாம் போடலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த வெள்ளைக்காரியும் வந்துடுறா. 3 பேரும் சேர்ந்து குடும்பமா போறத பார்த்து மின்னும், டேய் இவனுக்கு இவ்வளோ அழகான பையன், இவ்வளோ அழகான பொண்டாட்டியா, கடவுள் எப்படிலாம் கொடுக்க இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அப்புறம் மின்னோட ஊரே சேர்ந்து சபதம் எடுக்காங்க, கண்டிப்பா நம்ம தான் வின் பண்றோம், நம்ம தான் கோப்பையை அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் யூன்ஹி தலைமையில அம்புட்டு வேறும் எங்க ஹார்ட் க்ரீ தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட் கார ஊரு மக்கள் எல்லாரும் நாங்க தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் நிக்கானுங்க. அதுக்கப்புறம் காம்படிஷன் தான் நடக்குது. ஃபர்ஸ்ட் காம்படிஷனே ஓட்டவா ஆண்டிக்கு தான். அந்த ஷூ எறிதல் போட்டி தான். கிம்மு சொல்லி கொடுத்த மாதிரி அந்த ஆண்டி சூப்பரா ஷூவை எரிஞ்சு வின்னும் பண்ணிடுது. எல்லாரும் சந்தோஷத்துல கிடந்து துள்ளி குதிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் சாமோட அம்மா அந்த ஹோலோ ஹூப்ஸ்லயும் வின்னும் பண்ணிருது. அதுக்கப்புறம் சாமோட கிராண்ட்பா இருக்காருல்ல, அவரு சும்மாவே உட்காந்துதான் இருப்பாரு, ஒரு வேலையும் செஞ்சிருக்க மாட்டாரு. ஆனா அவர் அசால்ட்டா வின்னும் பண்ணிடுறாரு. போட்டியில ஃபுல்லாவே நம்ம ஹார்ட் க்ரீ தான் வின் பண்ணிருக்கானுங்க. அப்போ அம்புட்டு வேற நம்ம வின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் தானே முடிஞ்சிருக்கு. இன்னும் செகண்ட் ஹாஃப்ல தான் நிறையவே மார்க் போடுற கேம்லாம் இருக்கு, அதுக்கு நம்ம இன்னும் ப்ராக்டிஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி யூன்ஹி தான் சொல்லிட்டு இருக்கா. உடனே மின் சொல்றான், எப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வின் பண்ணிட்டோம், செகண்ட் ஹாஃப் வின் பண்ண மாட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ யூன்ஹியோட ஆன்டி நான் புது டிஷ் உங்களுக்காண்டி ட்ரை பண்ணி கொண்டு வந்திருக்கேன், ரொம்ப ஹெல்த்தியானது, இதை சாப்பிட்டா நல்ல எனர்ஜி வரும், எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்கு. அங்கிள் நைஸா எஸ்கேப் ஆக போறாரு. ஆனா அந்த ஆன்டி விடுற மாரி இல்ல, அவனையும் பிடிச்சி உட்கார வச்சிடுறது. இவனுங்களை ஸ்பெஷல்னு சொல்லி அம்புட்டு பேரு வாங்கி அப்படின்னு சொல்லி வாய் பொழுந்து பாக்கானுங்க. ஒவ்வொருத்தரும் என்னடா நெளி இது சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. மின்னுதாண்டே இது உயிர்
கத்திட்டு இருக்கானுங்க. பாவம் அந்த ஆண்டி இவ்வளோ மோசமா உயிரோட வச்சு சமைச்சிட்டு வந்திருக்கு. அதுக்கு மின்னு கேட்க என்னது உயிரோடையா சாப்பிடணும் அப்படின்னோடனே ஆமா ஆமா இப்படி சாப்பிட்டது எனர்ஜி டைரக்டா உள்ள போகுமா அப்படின்னு சரி சரி நல்லா இருக்கும் போல அப்படின்னு சொல்லி அதையும் யோசிக்காம தின்றுறான் பாவம் மின்னு. அடுத்து வந்து மல்யுத்தம் தான். மீன் வந்து சாம்கிட்ட சொல்லிட்டு இருக்கான் எப்படி நீ வின் பண்ணிருன்னு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கவலைப்படாதீங்க நான் எப்படி வின் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி உள்ள போறாரு. போன வேகத்துல ஆப்போனன்ட் டீம் கவரை இவரை ஒரே தூக்குல தூக்கி போட்டு மண்ணுக்குள்ள புதைச்சிடுறாரு. போனா என்ன எங்களுக்கு தான் நம்ம டியூக் அங்கிள் இருக்காரே அப்படின்னு சொல்லி டியூக்கை உள்ள தள்ளுனா அவரை அதுக்கு அடுத்து உடனடியா அவுட் ஆயிடுறாரு. அவன் வந்து தூக்கி போட்டது கிச்சன் காட்டுறது போல இருக்கு ஒரே சிரிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வேற வழியில ஹேன் நீ தான் போகணும்னு சொல்லி ஹேனை வள்ளு கட்டி உள்ள அனுப்புறானுங்க. ஹேனையும் சும்மா தூக்கி போட்டு பந்தாடிடுறான். ஹேஞ்சு மூஞ்செல்லாம் மண்ணை ஓட்டிட்டு பார்த்தா லீ பொண்ணு நின்று பார்த்துட்டு இருக்கா. ஐயோ ஒரு தடவை 2 தடவை இல்லை 3 தடவையே இவள்கிட்ட நான் அசிங்கப்படணும் அப்படின்னு சொல்லி திரும்பி அழ ஆரம்பிச்சிடுறான். அடுத்து வந்து கயிறு இழுக்கிற போட்டி. அதுலயாவது இந்த கூட்டம் பார்த்தா அதுலயும் லைட்டா தான் இழுத்துருப்பானுங்க ஆப்போசிட் டைம்காரனுங்க. ஆனா இவனுக்கு சல்லுன்னு சரிஞ்சு விழுந்துடுறானுங்க. அதுக்கப்புறம் யூன்ஹி சொல்றான் எல்லா கேம்லயும் நம்ம செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லாவே தோத்துட்டோமே அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி கேட்கா. இல்லையே இன்னும் 2 கேம் இருக்கே நீ அதை மறந்துட்டியா என்ன? டேலண்ட் ஷோ ஒன்று இருக்கு தெரியாதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டேலண்ட் ஷோல யாருப்பா நீ இறக்க போற அப்படின்னு சொல்லும்போது அது சர்ப்ரைஸ் வா வந்து பாரு அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கும்போது மற்ற 3 பேர் யாருடா இறக்க போற எங்களுக்கே தெரியாதுடா சொல்லுடான்னு கேட்டுட்டு இருக்காங்க. யூன்ஹி யாருடான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது குட்டி ராக் ஸ்டாரான யூன்ஹியோட பையன் தான் வந்து சூப்பரா பெர்ஃபார்மன்ஸை போடுறான். எல்லாம் இவனோட ட்ரைனிங் தான் மின்னு தான் கொடுத்துருப்பான் போல. அந்த பையன் சும்மா ஆடிட்டு இருக்கும்போது அதை பார்த்தோன்னே யூன்ஹி வந்து என் பையனை ஏன்டா இழுத்து விட்ட அப்படின்னு சொல்லி மின்ன போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கா. டி சொல்லி கொடுத்து ஒரு நல்ல டான்ஸா சொல்லி கொடுக்கறத அசிங்கமான டான்ஸை போய் சொல்லி கொடுத்துருக்கே அப்படின்னு சொல்லி கேவலமா கிழிச்சிட்டு இருக்கா. அப்புறம் அந்த டேலண்ட் ஷோல ஒவ்வொரு ஊருக்காரங்களும் வந்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு வயசான தாத்தா 107 வயசு ஆகுதா அவருக்கு. டாக்டர் நர்ஸ் சுத்தி 4 பேரோட வந்து உட்காந்து என்ன தெரியுமா சொல்றாரு டேபிள்ஸ சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஒரு தப்பு விடாம அம்புட்டின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை பார்த்தோன்னே இவங்களை என்னது இதெல்லாம் டேலண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்ல இவருக்கு இவ்வளவு வயசாகி இவர் மனப்பாடமா சொல்லிட்டு இருக்காருல்ல அதனால இவருக்கு தான் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி இவருக்கே அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸையும் கொடுத்துடுறாங்க. அதனால பாவம் ராக் ஸ்டாருக்கு செகண்ட் பிரைஸ் தான் கிடைக்கி. அப்போனா அவ்வளவுதானா மூட்டை முடிச்சே கட்டிட்டு போக வேண்டியதானா அப்படின்னு சொல்லும்போது ஜோ தான் சொல்றான் இல்ல நிறைய கால்குலேஷன் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்றேன் கண்டிப்பா நம்ம அடுத்ததுல வின் பண்ணிட்டோம்னா நம்ம தான் வின்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உண்மையாலுமா நம்மளா வின்னர்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வெறியா கிளம்புறானுங்க. நல்லா தான் நடந்துகிட்டு இருக்கானுங்க. ஆனா வந்து ஆப்போசிட் டீம்காரனுங்க நல்ல பயல்வானுங்கள்லாம் இவனுங்களை பிடிச்சி தள்ளி விட்டுறானுங்க வேனுக்குன்னே. அதனால எல்லாரும் சரசரன்னு சரிஞ்சு விழுந்துறானுங்க. இனிமேல் அவ்வளவுதான் நம்ம தோத்துட்டோம் மண்ணை கவிட்டோம் அப்படின்னு சொல்றானுங்க. ஆனா இன்னும் நமக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம இன்னும் போகலாம் அப்படின்னு சொல்லி திரும்பியும் ஸ்பிரிட்டோட எந்திரிச்சு நடக்கானுங்க. 2 டீமும் ஒரே மாதிரி கிடக்குறானுங்க. அப்ப யாருதான் வின்னர்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து கேமரால வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை போட்டு பார்க்காங்க. பார்த்தா நம்மளோட டீம் தான் ஃபர்ஸ்ட் வந்து தொட்டிருக்கு அந்த கோட்டையே. அது வேற யாரும் இல்ல நம்ம ஹேனோட நெஞ்சு தான். ஏன்னா வந்து நாய்க்குட்டி கடிச்சதுனால அவன் பிளாஸ்டிக்லாம் போட்டு வச்சிருக்கான்ல அதுதான் ஃபர்ஸ்ட் போய் தொட்டிருக்கு. லாஸ்ட்ல ஹேனால தான் வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹேன் தான் ஹீரோ அவனால தான் நம்ம வின் பண்ணிட்டோம்னு சொல்லி அவனை தலையில வச்சு கொண்டாடுறானுங்க. அப்போ அந்த லீ பொண்ணு ஹேனை நல்லா சிரிச்சிட்டு பார்த்தோன்னு எப்பா இதாவது நான் நல்லா ஜெயிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி இப்போ தான் அவன் சந்தோஷமே படுறான். எல்லாருமே ஹேனால தான் நம்ம ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லி அவனை தூக்கி கொண்டாடிட்டு இருக்கானுங்க. ஆனால் ஜெயிச்சதெல்லாம் ஹேனுக்கு சந்தோஷம் இல்லை. லீ முன்னாடி நம்ம வந்து நல்ல பேர் எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி தான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். ஆப்போசிட் டீம்ல உள்ள தலைவர் வந்து வேனுக்குன்னு யூன்ஹிட்ட இவன்லாம் யாரு புதுசா இருக்கானுங்களே இந்த 4 பசங்க உங்க ஊரா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. உடனே யூன்ஹி சொல்றான் ஆமா அவனுக்கெல்லாம் எங்க ஊரு தான் இப்பதான் இங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் கரெக்டாக யூன்ஹிக்கு வந்து கோப்பையை கையில் கொடுக்காங்க. எல்லாரும் ஜாலியாக கத்திட்டு இருக்கும்போது ஆப்போசிட் டீம்கார வந்து நான் எனக்கு வந்து ஆப்ஜெக்ஷன் இது கொடுக்கக்கூடாது அந்த 4 பசங்க வந்து இவங்க ஊரே கிடையாது அவங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா வெளி பிளேயர்ஸ் அவங்கள கூட்டு வந்து சீட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது வேற யாரில் இந்த 4 பேர் தான் அப்படின்னு கிம் என்னது நம்மளை பார்த்து கை காட்டுறான் அப்படின்னு சொல்லும்போது யூன்ஹி தான் சொல்கிறா அவங்க இப்போ தான் வில்லேஜுக்கு வந்திருக்காங்க ஆனால் அவங்களுக்கு தான் மூவிங் சர்டிஃபிகேட் இருக்கே அவங்கள்ட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது என்னது மூவிங் சர்டிஃபிகேட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி மின்னு கேட்டுட்டு இருக்கான். டே தெரியாதாடா ஒரு ஊருக்கு வரையில வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லும்போது அப்படியா நான் வந்து வந்துட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு வாங்கி வைக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னது மூவிங் சர்டிஃபிகேட் இல்லையா அப்படின்னு சொல்லி யூன்ஹி கோவப்பட்டு இவனுங்களை அடிச்சிட்டு இருக்கானுங்க.
அவ்வளோதான் யூன்ஹி கையிலேருந்து டிராஃபியை பிடிக்கிட்டு ஆப்போசிட் காரங்க தான் வின் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி அறிவிச்சிடுறானுங்க. அதை பார்த்தோன்னா மின்னுக்கு கோவம் வந்துடுது. எல்லாட்டி போய் சண்டை போட போயிடுறான். இவனுங்க எல்லாமே ஃபவுல் கேம் தான் விளாண்டானுங்க, அதெல்லாம் பார்க்கல, இதை மட்டும் பார்க்கிங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். அம்புட்டு பேரும் தடுத்துட்டு இருக்கானுங்க. யூன்ஹி தான் பாவம் கையில் கிடைச்ச டிராஃபியும் போயிட்டே அப்படின்னு சொல்லி வருத்தத்தில் இருக்கா. அதுக்கப்புறம் எல்லாரும் போய் தூங்கிட்டு இருக்கானுங்க நல்லா. யூன்ஹி வந்து மின்ன காலால் எட்டி வச்சு எந்தி எந்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஊருக்கு தானேப்பா கிளம்ப சொல்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா தூங்கிட்டு எஞ்சி போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னது ஊருக்கெலாம் போக வேண்டாம், இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி மீட்டிங் ஹால் கூட்டு வந்திருக்கா. இவனுங்களா என்னடா அப்படின்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்கும்போது, நாங்கள் வந்து திங்கக்கிழமை ஆனால் எக்ஸசைஸ் பண்ணுவோம், எல்லாரும் வந்து கலந்துக்கணும், நீங்களும் வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது இவனுங்க பேப்பன் முழிச்சிட்டு இருக்கானுங்க. உடனே சாம் தான் சொல்கிறாரு, என்னாச்சு நானே சீக்கிரம் வந்துட்டேன், நீங்கள் என்னடா ரொம்ப லேட்டாக தூங்கி எந்திக்கேனுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏனடா இன்னும் நம்மளை வந்து இந்த ஊரை விட்டு பற்றி விடாமல் இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்கானுங்க. அதை புரிஞ்சுக்கிட்டே யூன்ஹின்னு சொல்கிறா, நீங்கள் வந்து நல்லா தான் உழைச்சிங்க, உங்களோட ஹார்ட் ஒர்க்கை பாராட்டி நாங்கள் எல்லாருமே உங்களை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறானுங்க. உண்மையிலேயே எங்களை ஏற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி மின்னி எல்லாருக்குமே நன்றி சொல்லிட்டு இருக்கான். சரி அப்போனா உன்னோட தலைவர் பதவி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யூன்ஹி சொல்கிறா, ப்ராமிஸ் நான் வந்து என்னோட தலைவர் பதவி வந்து விலகிட்டேன், ஆனால் திரும்பி எல்லாரையுமே என்னையே தலைவர் ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னும் சந்தோஷப்படுறாங்க எல்லாரும் சேர்ந்து. திரும்பி எல்லாரும் சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அடுத்த சீன்ல இல்லி வந்து காட்டு தேன் எடுத்து கிம்முக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கும். என்னது காட்டு தேனா, எவ்வளோ எக்ஸ்பென்சிவ்லா, எங்களுக்கா தர, ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. இல்லி வந்து கிம்முக்கு தானே செஞ்சிருப்பா, அதனால உடனே கிம்முக்கு கோவம் வந்துருது. இந்த மாதிரி நீ ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொன்று கொடுத்து என்னை கரெக்ட் பண்ணலாம் நினைக்க, அதெல்லாம் முடியாது, எனக்கு உன்னை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது, அன்னைக்கு சும்மா பாவமே அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ண, அவ்வளோதான், இனிமேல் என் மூஞ்சி முன்னாடி வந்துடுறது, எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஹர்ட் பண்ணி அனுப்பி விட்டுறான். பாவம் இந்த 90s கிட்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு பொண்ணு பேசினாலே போது உடனடியாக கல்யாணத்தை முடிச்சிருவானுங்க. இவன் என்னடானா ஒரு பொண்ணு அழகாக வந்து பேசுது, அவளை போய் வேண்டான்னு சொல்லி ஹர்ட் பண்ணி விட்டுறான். அவளும் பாவம் கோச்சிட்டு ஓடிடுறா. எப்படியோ ஒரு வழியாக இந்த 4 பேரும் சேர்ந்து கேபேஜோட சீட்ஸ்லாம் வாங்கிடுறானுங்க. எப்படி ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த சீட்ஸ் கொடுத்த ஆள்கிட்டே கேட்காங்க. அவர் வந்து நல்லா புரியுற மாரி சொல்வாருன்னு பார்த்தா புரியாத மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்ட இவனுங்க கண்ணிலேயே கருவளையுமே வர்ற அளவுக்கு அவர் சொல்லிட்டு இருக்காரு. பாவம் ஒரு மண்ணும் புரியல, என்னடா இவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கானுங்க. என்னடா செய்யலாம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்ல யூன்கிட்டயே போய் ஹெல்ப் கேட்கானுங்க. எனக்கு வந்து கேபேஜை பத்தி தெரியாது, ஆனால் தெரிஞ்சவர் எனக்கு தெரியுமே, வேற யாரும் இல்லை, அந்த பூக்கார அங்கிள் டியூக் இருக்காருல்ல, அவருக்கு தான் எல்லாத்தையும் பற்றியுமே தெரியும், அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கா. சும்மாவே டியூக் வந்து சீன் போடுவார். இவனுங்க போய் கெஞ்சினாலும் இவர் ஒத்துக்குருவாரா, இவனுங்க போய் சும்மா அசால்ட்டாக கேட்டு பார்க்கானுங்க. அதெல்லாம் நான் உங்களுக்குலாம் செய்ய மாட்டேன், நீங்களாம் கிறுக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் எல்லாரும் கை கூப்பி காலையே விழுந்துறானுங்க. தயவு செய்து நீங்கள் தான் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே ஜோ தான் சொல்ல, நீங்கள் என்ன வேலை கொடுத்தாலும் அதையும் நாங்கள் செய்வோம் அப்படின்ன உடனே சிக்கிட்டானுங்கடா சிறுவண்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு 50 பேரையும் பிடிச்சி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்துட்றாரு. மின்னு ஹேனு ஜோலாம் வந்து சாணி அள்ளி போட்டுட்டு இருக்கானுங்க. சரி எப்போ பார்த்தாலும் இந்த கிம்முக்கு மட்டும் அதிர்ஷ்டம்ப்பா, அவனுக்கு மட்டும் பாரு மேலே அழகான வேலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இவனுங்க பேசிட்டு இருக்கானுங்க. டே இங்கே வந்து உயிரை கையில் பிடிச்சி செஞ்சு பாருங்கடா, அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சாக்கடிக்கும்னு பயந்து செஞ்சிட்டு இருக்கேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி இவன் இந்த சைடு அழுதுட்டு அவனுக்கு அந்த சைடு அழுதுட்டு சாணி அள்ளிட்டு இருக்கானுங்க. இந்த 3 பேர் அவன் வேலை நல்லா இருக்குன்னு சொல்கிறான், அவன் இவனுக்கு வேலை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அப்போ வந்து டியூக் இருக்கார்ல, அவரோட தங்கச்சி வந்து வாட்டர் மெலன் எல்லாருக்கும் தாராங்களா வாங்க அப்படின்ன உடனே பஞ்சத்தில் அடிபட்டவருங்க ஓடுவானுங்களா, அதேமாரி இவனுங்க 3 பேர் கடகடன்னு ஓடிட்டு இருக்கும்போது கிம்முக்கு வச்சிருக்க ஏனையை தள்ளி விட்டு ஓடிடுறானுங்க. அவனும் கத்திப்பா கணக்கிட்டே ஏனையாவது போட்டு போங்கடா, நானும் வரேன்டா கத்திட்டு அழுதுட்டே உட்காந்துட்டு இருக்கான். இந்த சைடு இந்த 3 பேரும் கிம்மையே மறந்துட்டானுங்க. அப்பப்போ எதுவும் நம்ம மறந்துட்டோம்ல அதெல்லாம் ஒன்றும் மறக்கல அப்படின்னு சொல்லி நல்ல வாட்டர் மெலனை பார்த்து பல்ல இழிச்சு தின்னுட்டு இருக்காங்க. இந்த அம்மா ஓட்டவா இருக்குல்ல, அது வந்து டியூக்கோட அம்மா தானே, டியூக்கை பற்றி சொல்லிட்டு இருக்கு. டியூக்கு ஏன் இப்படி வயசான மாரி இருக்காரு அப்படின்னு சொல்லி இவனுங்களாம் கேட்ட உடனே டியூக்கு வந்து பிறக்கும் போதே வயசான மாதிரி இருந்தார், அதனால டாக்டர்ஸ் எல்லாம் வயசானவர் அப்படின்னு சொல்லி மரியாதைலாம் கொடுத்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு இவனுக்கு 3 பேர் விழுந்து சிரிச்சிட்டு இருக்கானுங்க. அதுக்கு டியூக் வந்து சொல்ற, ஏமா இவனுக்கு முன்னாடியே நீ அவமானப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அவரோட ஒய்ஃப் வந்து சரிங்கன்னு சொல்லிட்டு இருக்கு அந்த வெளிநாட்டுக்காரி. அது மட்டும் இல்லாம அவனுக்கெல்லாம் கிடக்கானுங்க, நீங்க எவ்வளோ அழகா இருக்கீங்கன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சிட்டு இருக்கு. திரும்பி ஹேண்ட் கேட்கா, நம்ம எதையும் மறந்துட்ட மாதிரியே இருக்கு. மின்னு அதுக்கு சொல்றான், ஒன்றும் மறக்கல சாப்பிடுடா அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. இந்த சைடு கிம்மு பாவம் மேலே மாட்டிக்கிட்டு கீழேயும் வர முடியாது, என்ன செய்யன்னு சொல்லி தெரியாம அழுதுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வேற வழியே இல்லடா, குதிச்சுதான் ஆகணும்னு சொல்லி நைஸா இறங்கி குதிக்க போறான். பார்த்தா அவனோட பேண்ட் வந்து ஒரு கொக்கில மாத்திக்கிட்டு தொங்கிட்டு இருக்கான். அவனோட நிலைமை ரொம்ப மோசமாயிட்டான். ஆனால் இல்லி கரெக்டாக அந்த டைம் வாரா, ஆனால் இவன் தான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பானே, அதனால பார்க்காத மாரி போயிட்டு இருக்கா.
உனக்கும் இல்லி நில்லு, நீ என்ன என்னை பார்த்துட்டு பார்க்காத மாரி போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கான். நீ தானப்பா சொன்னேன் உன்னை பார்த்தாலும் பார்க்கக்கூடாதுன்னு, அதானே போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாவம் போல சொல்லிட்டு இருக்கா. எப்படியாவது என்னைய காப்பாத்துப்பா, ரிவெஞ்ச் பெற விடு அப்படின்னு உடனே அவனும் வேற வழி இல்லாம இவனை காப்பாத்துறா. ஆனா தெரியாம தடுக்கி வந்து இல்லி மேலேயே இவன் விழுந்துடுறா. 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் முக்கியமா ஓட்டவாய் வேற பாத்துருது. எதுவுமே கிடைக்கலனாலும் ஓட்டவாய் நல்லாவே மெல்லும். இதை வேற பார்த்துட்டா, என்னது நீங்க 2 பேருமா டேட்டிங் பண்றீங்க, சரி சரி இன்னைக்கு ஐயோ இது வேற ஓட்டவாயில இல்ல இல்ல அப்படின்னு சொல்லி எவ்வளவோ தடுக்கான். சீச்சி நான் யார்ட்டையும் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி உடனடியே சொல்ல பறந்துருது. பாவம் கிம்மோட நிலைமையை தான் வந்து கிழிஞ்ச டவுசரை போட்டு நடந்துட்டு இருக்கான். அதை பார்த்து இவனுங்க 3 பேரு கடந்து சிரிச்சிட்டு இருப்பானுங்க. பரவாயில்ல இப்ப இவனுக்கு கிளாஸ்ல இல்லியோட ஹஸ்பண்ட்னு பேர் கிடைச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. உடனே வந்து மீண்டு தான் சொல்லுவான், என்னாச்சுப்பா ஹேனி இன்னும் உன்னோட ஆள்கிட்ட நீ போய் உன் லவ்வ சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். என்னப்பா இப்பதானே பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அவனும் சொன்னதுக்கு ஜோ சொல்றான், எப்பா அந்த பொண்ணு வேற அழகா இருக்கு, அவளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கா என்ன ஏதுன்னு போய் கேளு அப்படின்னு சொல்லி அனுப்பிக்கானுங்க. ஐயோ டைம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி இவன் வேற ஓடுறான் அந்த பொண்ணை பார்க்க. எப்படியே கோர்த்து விட்டாச்சுப்பா அப்படின்னு சொல்லி இவனுக்கு 2 பேருக்கு இப்போ தான் நிம்மதியே. உடனே அதை பார்த்து கிம்மு, ஏன்டா அவனை போய் கோர்த்து விடுறீங்க அப்படின்னு உடனே, கோர்த்து விட்டாதுண்டா ஒரு சூப்பராக இருக்கும் நீ வேற அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கானுங்க. ஹேண்ட் சும்மாவே அந்த பொண்ணு பின்னாடி போவோம், இவனுங்க வேற ஏற்றி விட்டுருக்கானுங்களா, போய் எப்படியாவது பார்த்துடணும் அந்த பொண்ணு கையில் ரிங்கி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு நைஸாக ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கான். அப்போ பார்த்து இவ வேற காலையில் பெயிண்டிங்கு நைட்டு குழி தோன்றதுன்னு சொல்லி ரொம்பவே கஷ்டமா இருக்கா அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பா. கரெக்டா இவ தூங்குற நேரம் பார்த்து இவன் போய் பார்த்துட்டு இருக்கான். அந்த பொண்ணு திடீர்னு எந்திரிச்சிடுறா. ஐயோ பேய் அப்படின்னு சொல்லி பயந்துடுறா. பேய்லாம் இல்ல, நான் தான் ஹேன் உன்னோட பெயிண்டிங்க ரசிச்சிட்டு இருந்தம்மா, ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ஹைஃபை கூட அப்படின்னு சொல்லி 2 கையிலையும் ஹைஃபை வாங்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு இவன் ஏன்டா இப்படி வினோதமான விலங்கா இருக்கானே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கா. அந்த பொண்ணு கையில ரிங் இல்லைன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரே குதூகலமாயிருது. இந்த சைடு போவா அந்த சைடு போடுவான்னு சொல்லி திக்கு முக்காடி போயிடுறான். ரொம்ப சந்தோஷத்தோட உச்சத்துலயே எரிஞ்சிட்டு இருக்கான் ஹேனு. அதை பார்த்து இந்த ஜோவும் இன்னும் சும்மா இருப்பானுங்களா, ஐயோ இவன் சந்தோஷமா இருக்கானே, சரி கிடையாதே இப்ப என்னாச்சு ரிங்கிலன்னா அவளுக்கு கல்யாணம் இருக்காதா, ஏதாவது ஆள் இருக்கும், இவ்வளோ அழகா இருக்கா, இவ்வளோ நாள் ஆள் இல்லாம இருக்குமா அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டுறானுங்க. என்னடா இப்படி செய்றீங்களே அப்படின்னு சொல்லி திரும்பி அவன் சோகத்தோட உச்சிக்கு போயிடுறான். அதை பார்த்தோன்னு இவனுங்களுக்கு ஒரே குதூகலம். இப்போ வந்து யூன்ஹியோட அங்கிள் கண்ணில் கட்டு போட்டு வந்திருப்பாரு. என்னாச்சு அங்கிள் அப்படின்னு சொல்லும் போது, மாட்டோட வால் வந்து என் கண்ணிலே பட்டுட்டுப்பா, அதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கிம்ம பார்த்து, என்னது நீயும் இல்லையும் டேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்களாமே, லவ் வேற பண்ணிட்டு இருக்கீங்களாமே அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்காரு. என்னது லவ் டேட்டிங்க, அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி இவன் வேற வெறி பிடிச்சு கத்திட்டு இருக்கான். அதை கேட்ட மின்னு, எல்லாம் ஓட்டவா ஆண்டி தான், நல்ல வேலையை பார்த்துருக்குப்பா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கான். அப்புறம் வந்து யூன்ஹியோட பிரதர் ஜான் வந்து இவன் பார்த்து, என்னாச்சு இல்லி பிரெக்னெண்டா இருக்காளாமே, அவளோட குழந்தையோட அப்பா நீ தானாமே, உண்மையாவா அப்படின்னு சொல்லி கேட்கான். என்னது பிரெக்னெண்டா அப்பாவா சொல்லி கிம்மு இன்னும் ஷாக் ஆயிட்டு இருக்கான். ஓட்டவாய்னா தெளிவான ஓட்டவாயுமா அந்த ஆண்டி. அப்போ வந்து யூன்ஹியும் வந்து, என்னாச்சு இல்லி பிள்ளை பக்க போயிருக்காளாமே அப்படின்னு சொல்லி கேட்கா. என்னது அதுக்குள்ளேயும் பிள்ளையே பக்க போயிட்டாளா அப்படின்னு சொல்லி கிம்மு வாயை பொழுந்துட்டு இருக்கான். அப்போ யூன்ஹியோட பையனோட பேக் வந்து கிழிஞ்சிருக்கு. ஏன்டா கிழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி மின்னு கேட்கும்போது, தெரியாம தடுக்கி விழுந்துட்டேன் அதான் கிழிஞ்சிட்டு அப்படின்னு சொல்றான் அந்த பையனும். இல்லையே இது வந்து கிழிஞ்ச மாரி தெரியல, யாரோ கரெக்டாக கட் பண்ணி விட்ட மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறான் கிம்மு. யாருடா உன்னை இந்த மாதிரி செஞ்சது அப்படின்னு சொல்லி 4 பேரும் சேர்ந்து கேட்கும்போது யூன்ஹி, அதெல்லாம் அவன் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறான், ஏன்டா அவனை வற்புறுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறா. அதை கேட்ட உடனே மின்னு வந்து கோவப்படுறான். நீ ஏன்னா ஒரு அம்மாவா, இப்படி பையன் வந்து அடி வாங்கிட்டு வந்திருக்கான், புள்ளி பண்ணி விட்டுருக்காங்க, அதை கேட்க துப்பில்லை அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கான். இந்த சைடு அந்த ஆப்பிள்கார அங்கிள் சான் இருக்கார்ல, அவரோட பொண்ணு வந்து கடகடன் தலையில் ஒரு கலர் விக்க மாட்டுது, ஸ்க்ரீனை போடுது. என்னடான்னு பார்த்தா நெட்டில் வந்து இந்த யூடியூப் மாதிரி நெட்டில் வந்து ஒரு இது செஞ்சிட்டு இருக்கா போல. அதில் அழகாக பாட்டுப்படி எல்லா வியூவர்ஸ்டையும் பேசிகிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக அந்த சேன் அங்கிள் வந்து இவளோட விகை பிடுங்கி அசிங்கப்படுத்தி விட்டுருவாரு. இவ கடகடன் நெட்டை க்ளோஸ் பண்ணாலும் எல்லாரும் பார்த்துருப்பாங்களே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே வந்து உட்காந்துருக்கா. பார்த்தா ஜோ தான் சமாதானப்படுத்துகிறான். கேமாக அழுதுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜோ கேட்கும்போது, இந்த மாதிரி நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா என்னோட விக்கை கலத்தி விட்டார், எனக்கு ரொம்பவே அசிங்கமாக போச்சு, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என் முடி ரொம்பவே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, மக்கள் எல்லாருமே வந்து அழகெல்லாம் பார்க்க மாட்டாங்க, எல்லாருமே டேலண்ட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அதனால் நீயும் கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்ப. நம்ம அழகாலன்லாம் நினைக்கக்கூடாது, நம்மளோட டேலண்ட்டை இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும், நீ வந்து எதுக்குமே கவலைப்படாத, இதோட உறைஞ்சி போயிடாத, இதுக்கு அடுத்து மேலும் நீ உயரணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிரும். அதுக்கப்புறம் ஜோ வந்து யூன்ஹியை பார்க்கும்போது அவளோட பையனோட கிழிஞ்சு போன பையன் தச்சிட்டு இருப்பா. அப்படியே அசதியில் தூங்கியும் போயிடுறா. ஜோ தான் போய் அவள் தூங்கிட்டு இருக்கிறதுனால அவளுக்கு பதிலாக தப்பான்.
ரொம்பவே கேரிங்கான ஜோன்னு. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஆர்ஆர் ட்ராமாஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.